கர்த்தருக்கு பயமுள்ளதாக இன்றைய வசனம் சங்கீதம் 98 சங்கீதம் 9 வசனம். அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயந்திருப்பார். கர்த்தருக்கு மகிமுண்டதாக இந்த வசனம் சொல்லும்போது அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார் அப்படின்னு சொல்லுவார். எப்படி நியாயந்திருக்கார்? நிதானத்தோடு நியாயந்திருக்கார், நீதியோடும் நிதானத்தோடு நியாயந்திருக்கார். இந்த உலகத்துல நம்ம வாழ் நாட்கள்ல கர்த்தர் வருகை எப்போ இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து இனி வரும் பொழுது ஒரு இது இப்போ நம்ம ஒரு நமக்காக பரிந்து பேசுவதாக பார்க்குறோம். ஆனால் இனி ஒரு காலம் வரும்போது அவர் நியாயாதிபதியாக நிற்பார். அப்போ நம்ம ஏசப்பா எனக்கு மன்னிங்கப்பா எதுவுமே பேச முடியாது. இப்போ கிருபையின் காலம். இப்போ நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம். உங்களுக்காக அவரோட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, பரிந்து பேசு ரத்தம். உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உண்மையாக ஆண்டவரை மணந்து பண்ணீங்கன்னா இயேசு ரத்தத்தால் நீங்கள் மன்னிப்பு பெறுறீங்க. அவருடைய ரத்தத்தால் மன்னிப்பு பெறுறீங்க. பரலோகத்துக்கு எதுவாக பரலோகத்துக்கு போறீங்க. ஆனால் ஒரு காலத்துக்கு பிறகு இந்த பரிந்து பேச இருக்காது. அவர் நீதியாக ஏன்னா நீதியாக நியாயிச்சுக்கணும். ஜட்ஜா வந்த பிறகு அப்போ போய் பேச முடியாது. அப்போ அவர் நீதியா நியாயந்திருப்பார். அப்போ இப்போ 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 கிருபியா நியாயந்திருக்கிறார். இப்போ கிருபியா பேசுறார் நமக்காக கிருபியாய் நம்ம பாவங்களை மன்னிக்கிறார். ஆனா நீதியாய் பண்ணார்னா நம்ம நீதி எங்க நிற்கும் அவர் முன்னாடி? அப்படி வரப்போகிறார். அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தமாவோம். இந்த பூமியில நம்ம காலங்கள் முடிக்கும்னு கர்த்தர் வருகை வரலாம். இல்லை நம்ம மருத்துவ வரலாம். எப்போ கர்த்தர் வருகை தெரியாது. ஆனா எப்போ வந்தாலும் அவர் நம்ம நியாயத்துக்கு வருகிறார். பரலோகத்துக்கு எதுவாக நடத்த வருகிறார். அதுக்கு ஆயத்தமாகும். இந்த பூமியிலையும் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம், பரிசுத்த வாழ்வும் கர்த்தர் தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தமாகவும் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும் கர்த்தரோட கருத்துல நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.